டிஃப்ரென்ஸ் பாருங்கள். துடைக்க எவ்வளோ அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அதான் இந்த பேக்கோட ரகசியம். அது என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் வீடியோஸில் போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேக்கு செம்மையாக இருக்கும். ஸ்கின் பாருங்கள் டைட். எனக்கு எவ்வளோ தெரியுமா வயசு? ஆஃப்டர் 45 நான் போயின்ட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நான் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி நம்ம கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணுன்றது கிடையாது. அதை சிலர் வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கூடாது. நம்ம ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறப்ப அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பழக்கிற பப்பாளி பழமே, தத்தலக்கிற தலத்தலங்கு தக்காளி பழமே அப்படி இருக்கலாம். ஓகேவா? தக்காளி கட் பண்ணுறப்போ தக்காளி சாப்பிடுங்க, பீட்ரூட் கட் பண்ணுறப்போ பீட்ரூட் சாப்பிடுங்க, கேரட் கட் பண்ணுறப்போ கேரட் சாப்பிடுங்க. உள்ளுக்கும் எடுத்துக்கணும், அப்படியே வெளியிலையும் போடணும். சும்மா தகன்னு இருக்கணும். அப்போ தான் சில நாள் அப்படியே யோசிக்கணும், என்ன தாண்டி பண்ணுறா இவ, என்ன பண்ணுறா இவ, இருந்துக்கிட்டே இருக்கா, என்னமோ பண்ணுறா, ஆனால் ஃபேஸ் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. எப்படி இப்போ எடுத்து இது பேக்லாம் போடாமல் நான் அதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே எடுக்கிறது ஃபேஸ். இது என்ன? பால். இதோட 3 பொருள் சேர்க்கணும். 3 பொருள் சேர்த்தா நம்ம ஃபேஸை பளபளன்னு வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? பொருள் இருக்குது. அதை ஆனால் பார்க்கணுன்னா வீடியோவில் வாங்க, விரிவாக சொல்லித்தரேன். ஓகே, இதை போடும். இதில் ஒன்று இருக்குது, இதில் 2 பொருள் இருக்குது. அதாவது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் கலந்து போடலாமா? காமிச்சிட்டேன். லைட் மேக்கப் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்க எப்படி சவக்குது, தெரியுதா? நான் ஸ்கின் கலர் எனக்கு இப்படி இருக்கிறதுனாலன்ட்டு அப்படி நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே இருக்க ஸ்கின் கலர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஸ்கின் கலர் அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸில் கொண்டு வந்துடலாம்.